ஆஃப்டர் ஆல் ஒரு சுடிதார் துவைச்சிருந்தாலே அந்த கரை போயிருக்கும். அதுக்காக மனசாட்சியே இல்லாம கண்மணி கிட்ட 5000 ரூபாய் வாங்கினதானே நீ? 5000 ரூபாய் தந்தாதான் என் பொண்ணையே பார்க்க விடுவேன்னு சொன்னதானே நீ? பாவம் அவளால அவ்வளோ பெரிய பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாது, இனிமே வரவே மாட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டதானே நீ? வெண்ணிலா, அந்த சம்பவமே வேற. மா, அதுவும் இதுவும் ஒண்ணுதான். கண்மணி என் மேல வச்சிருந்த பாசத்துல எப்படியோ கடன் வாங்கி அந்த 5000 ரூபாவை கொடுத்துட்டா. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு பொய்ய சொல்லி தினேஷ் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறல்ல? ஏழைங்க மேல பழி போடுறதே உனக்கு வழக்கமாயிடுச்சு இல்லம்மா? எனக்கு தெரியுமா, தினேஷ் விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நம்புவேன். ஆனா நீ சொன்னா அதுல ஒரு எழுத்த கூட நான் நம்ப மாட்டேன். வெண்ணிலா, உங்க அம்மா எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல வெண்ணிலா. நான் போய் 1 கோடி ரூபாய் கேட்பேனா? நீ வருத்தப்படாத. ஏதோ இறக்கப்பட்டு 1 கோடி ரூபாய் கேட்டேன்னு சொல்லிருக்காங்க. ஏமா, அடிச்சு விடுறதுதான் விடுற, ஒரு 10 கோடி ரூபாய் கேட்டான்னு சொல்ல வேண்டியதானே? சொல்றதே பொய்யே. எவ்வளவு ரூபாயா இருந்தா என்ன? ஏன் தினேஷ், என்னோட வர்த் வேற 1 கோடி ரூபாய் தானா? டேய் ஃப்ராடு, நடிச்சே என் மகளை ஏமாத்துறியடா. வெண்ணிலா, நான் சொல்றது சத்தியமா உண்மை. அவ வந்து என்கிட்ட 1 கோடி ரூபாய் கேட்டது உண்மை. தயவு செஞ்சு அவளை நம்பாத. உன்னை யார்கிட்டயாவது வித்தாலும் வித்துருவான். அம்மா சொல்றத கேளு, தயவு செஞ்சு என் கூட வா. ஐயோ அம்மா, உன் பேச்ச கேட்க கேட்க எனக்கு டென்ஷன் தான் ஏறுது. அதான் நீ வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டல, எதுக்காக இப்படி தேடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நீ என் பொண்ணுடி. எனக்கு இருக்கிற ஒரே சொந்த நீதான். உன்னை தேடி வரம நான் என்ன பண்ணுவேன்? மா, நீ நடிச்சதெல்லாம் போதும். உண்மையிலேயே என்ன விக்க நினைச்சது நீதான். நல்ல பெரிய பணக்கார மாப்பிளையா பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்ச. அந்த மாதிரி கல்யாணமும் எனக்கு ஒண்ணுதான், என்ன விக்கிறதும் ஒண்ணுதான். செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு என் தினேஷ் மேல பழி போடுறியா? தயவு செஞ்சு போயிடு. உன்னை பாக்குறதுக்கு எரிச்சலா இருக்கு. வெண்ணிலா, சத்தியமா சொல்றேன்டா, நான் பொய் சொல்லல. என்ன நம்பு. திருந்த மாட்டல்லம்மா. பாசத்தை காட்டி வான்னு சொல்லியிருந்தா கூட மனசு மாறி இருப்ப. ஆனா தினேஷ் மேல பழி போட்ட பாத்தியா? இதுதாம்மா உன்னோட பேசிக் கேரக்டர். தினேஷ், அவங்கள பாக்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. முதல்ல அவங்கள கிளம்ப சொல்லு.